சில விஷயங்கள் மனசை உறுத்தும், சில விஷயங்கள் வேதனைப்படுத்தும். சில பேர் செய்த துரோகங்கள் நினைவிலே நின்று கொண்டே எல்லாருக்கும் ஒரு தேடல், எல்லாருக்கும் ஒரு வருத்தம், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, என்னென்னவோ அவமானங்கள். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. பொதுவா என்ன பார்த்து பல பேர் கேட்டுக்கிறார், உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். உண்மையா? உண்மையாது ஒருவேளை இருக்கலாம். ஒரு அளவுதான். ஒரு வெற்றிக்கு பின்னால இருப்பது ஆணோ பெண்ணோ இல்ல, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருப்பது அவமானம், வலி, தோல்வி, கண்ணீர், ரத்தம், வியர்வு. இந்த வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற அவமானங்களில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவமானங்களை கொடுத்தவர்களை மன்னித்து விடுகின்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை எளிமையாகிவிடும். அவ்வளவுதான் அவனுக்கு தெரிந்தது, அவ்வளவுதான். நான் நானாகவே வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் எனக்கு இழைக்கிற தீமைகள், அவமானங்கள், தோல்விகள், கொடுஞ்சொற்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்கின்ற மனசு வந்துவிட்டால் வாழ்க்கை பூந்தோட்டம் தான் என்கின்ற எல்லா பெண்களின் வாழ்க்கையிலும் களங்கங்கள், குற்றங்கள் சுமத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அத்தனையும் தாண்டிக் கொண்டு அந்த நதி ஓடிக்கொண்டே இருப்பது போல வாழ பழகிவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையே வண்ணமயம் தான்.